வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செம்மணி சிந்துபாத்தி மயானத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நீதி அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிக்கு நீதி வேண்டி இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குருந்தூர் மலையில் கைது செய்யப்பட்ட இரு விவசாயிகளையும் வழக்கிலிருந்து விடுவித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. செம்மணி புதைகுழி விசாரணைகளை துரிதப்படுத்துவதாக ஹர்ஷன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் கடல் தொழிலாளர்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குழந்தையை விற்பனை செய்ய முயன்ற தாய்க்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள துமிந்த திசாநாயக்க நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் 66,000க்கும் மேற்பட்டோர் தேர்தல் செலவுகளை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12 நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகள் அமெரிக்காவிற்குள் பிரவேசிப்பதை தடுக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். நடப்பு நிதியாண்டின் இறுதிக்குள் உக்ரைனுக்கு 1,00,000 ட்ரோன்களை வழங்குவதாக பிரித்தானியா உறுதியளித்துள்ளது. தொடர்பென விரிவான செய்திகள். செம்மணி சிந்துபாத்தி மயானத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நீதி அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ் அரியாலை செம்மணி சிந்துபாத்தி மயானத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு தமிழ் தேசிய பேரவைத் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது நீதி அமைச்சரிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ் அரியாலை செம்மணி சிந்துபாத்தி மயானத்துக்கு அருகாமையில் பாரிய மனித புதைகுழி இருப்பதற்கான ஆதாரங்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. தற்போது வரை 3க்கும் மேற்பட்ட மனித உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் 7க்கும் மேற்பட்ட மனித எச்சங்கள் அகழ்வின் போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கிருசாந்தி என்கின்ற மாணவி குறித்த பகுதிக்கு அருகாமையில் கொன்று புதைக்கப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட இராணுவ சிப்பாய் குறித்த பகுதியைச் சூழ 600க்கும் மேற்பட்ட மனித சடலங்கள் இருக்கலாம் என்ற கருத்து ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறான ஒரு நிலையில் குறித்த பகுதியை மனித புதைகுழி வலயமாக அரசாங்கம் உடனடியாக அறிவிப்பதோடு அதன் பாதுகாப்பையும் உடனடியாக உறுதிப்படுத்த வேண்டும். ஏனெனில் தற்போது வரை குறித்த பகுதி பாதுகாப்பற்ற ஒரு வலயமாக காணப்படுகின்ற நிலையில் ஆதாரங்கள் அழியப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏதுவாக உள்ளது. அது மட்டுமல்லாது நீதி அமைச்சினால் ஒதுக்கப்பட்ட நிதி போதாமல் உள்ள நிலையில் தற்போது இடம்பெற்று வரும் அகழ்வு பணிகள் சில நாட்களில் நிறுத்தப்படுவதற்கான அபாயமும் தெரிகின்றது. அரசாங்கம் என்ற வகையில் பக்கச்சார்பு இன்றி அகழ்வு பணி தொடர்வதற்கு நிதி ஒதுக்கீடுகளை விரைவாக பெற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாவிட்டால் சர்வதேச அமைப்புகளை நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே அரசாங்கம் என்ற வகையில் செம்மணியில் மனித புதைகுழி அகழ்வு பணிகளை உரிய முறையில் மேற்கொண்டு நீதியானதும் நம்பகத்தன்மை வாய்ந்த விசாரணையை மேற்கொள்வதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தமிழ் தேசிய பேரவைத் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை முன்வைத்துள்ளார். Honorable Minister, these graves now, there have been more than 3 bodies found, skeletons found. So it qualifies under international jurisdiction, it qualifies for a mass grave, you see. So I am asking you, there is no security put there. There is no protection at all. When the people go there, they do whatever, and then after that it is open to all the elements. So I ask you, there is no funding. At the moment, the amount of money that has been allocated to the courts in order to carry out these, for the judicial medical officer to actually do the fines, is not going to last more than 20 days. So if at the next adjournment, if there is not enough funding, they are going to stop the proceedings. So I ask you to at least declare it a mass grave site, a potential mass grave site. And if you want, we can also help you in getting some funding from outside in order to do it properly. But it must be done because I say it with a lot of responsibility. You will be fully aware that in 1996, that area was declared a mass grave site because there was the accused in the Krishanti Kumarasamy murder case said that there were over 600 people buried in that area. You see, so I think it is extremely important with regards to finding the truth, and I ask you to intervene in this matter and to make the relevant allocations
fund-wise. Secondly, to declare it a mass grave site so that we can raise funds maybe with the international community or any other institution that can help with the funding, and also to protect that site to ensure that there is no tampering with the evidence. Thank you. யாழ் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிக்கு நீதி வேண்டி இன்று கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ் செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. சர்வதேச நியமங்களுக்கு உட்பட்டு சர்வதேச கண்காணிப்புடன் இந்த அகழ்வாய்வு நடத்தப்பட வேண்டும் என்பதுடன் நிதி இல்லை என்ற காரணத்தை காட்டி அகழ்வாய்வு பணியை இடைநிறுத்தக்கூடாது எனவும் வலியுறுத்தியுள்ளனர். யாழ் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிக்கு நீதி வேண்டி இன்றைய நாள் செம்மணி சந்தையில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவினர்களால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளை தாங்கி செம்மணி புதைகுழிக்கு நீதி வேண்டும், மறைக்காதே மறைக்காதே புதைகுழிகளை மறைக்காதே, எங்கே எங்கே உறவுகள் எங்கே, இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகள், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பு. ஐங்கரநேசன், குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் செயற்பாட்டாளர் மு. கோமகன் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். குருந்தூர் மலையில் கைது செய்யப்பட்ட 2 விவசாயிகளையும் வழக்கிலிருந்து விடுவித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குருந்தூர் மலையில் கைது செய்யப்பட்ட 2 விவசாயிகளையும் வழக்கிலிருந்து விடுவித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குறித்த தீர்ப்பானது இன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற கட்டளை நீதிபதி டி. பிரதீபனால் வழங்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பிரிவுக்கு உட்பட்ட குருந்தூர் மலை பகுதியில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த 2 கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக வழக்கு இடம்பெற்று வந்தது. இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்றைய நாள் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சந்தேக நபர்களான விவசாயிகள் 2 வழக்கிலிருந்து விடுவித்து முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டி. பிரதீபன் முன்னிலையில் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது வழக்கு தொடுநர்கள் சார்பில் முல்லைத்தீவு ஸ்ரீலங்கா காவல்துறையினர், தொல்லியல் திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் மற்றும் சட்டத்திரணி ஒருவரும் முன்னிலையாகியிருந்தார். இதேவேளையில் சந்தேக நபர்கள் சார்பாக முல்லைத்தீவு சட்டத்திரணிகள் சங்கத்தை சேர்ந்த 12க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் முன்னிலையாகியிருந்தனர். நீதிபதி தனது கட்டளையில் குறித்த சந்தேக நபர்கள் மீது வழக்கை தொடர்ந்து நடாத்தக்கூடிய அடிப்படை முகாந்திரங்கள் இல்லை எனவும், குறித்த பிரதேசம் இன்னமும் தொல்பொருள் திணைக்களத்திற்குரிய பிரதேசம் என வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படவில்லை என்பதை வழக்கு தொடுநர் தரப்பே ஏற்றுக்கொண்டதை விசேடமாக குறிப்பிட்டு 2 விடுவித்ததோடு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. செம்மணி புதைகுழி விசாரணைகளை துரிதப்படுத்துவதாக ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். யாழ் செம்மணி புதைகுழி தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்தவும் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாகவும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் முன்வைத்த விடயம் தொடர்பில் விசேட கவனத்தை செலுத்தியுள்ளதுடன் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுடன் துரிதமான விசாரணைகளும் முன்னெடுக்கப்படும். இதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு தொடர்பிலும் உங்களால் முன்வைக்கப்பட்டுள்ள விடயத்தின் முக்கியத்துவத்தை உணர்கின்றேன். அதன்படி இது தொடர்பான நடவடிக்கைகளின் முன்னேற்றம் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் அறிவிக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். இதேவேளை செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணி உள்ளிட்ட நடவடிக்கைகள் நிறுத்தப்படக்கூடிய அச்சம் உருவாகியுள்ளதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருந்தார். அத்துடன் புதைகுழி உள்ள பகுதியில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை எனவும், அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்கும் சட்ட மருத்துவ அதிகாரி விடயங்களை செயற்படுத்துவதற்கும் போதுமான அளவு நிதி இல்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். திருகோணமலையில் கடற்தொழிலாளர்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை நிலாவளி பிரதான வீதியை மறித்து திருக்கடலூர் பிரதேச கடல் தொழிலாளர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். குறித்த போராட்டமானது இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் வாழைச்சேனை கடற்பரப்பில் தங்களது கடற்தொழிலாளர்களையும் படகையும் சேதத்துக்கு உள்ளாக்கி தாக்கியவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறித்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது பல வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறும் குறித்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதனால் ஒரு சில மணி நேரம் அந்த பகுதியில் போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது. கடல் தொழிலாளரின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா, கடல் தொழிலாளரின் நிலைமையை பார் போன்ற பல்வேறு பதாதைகளை ஏந்தியிருந்தனர். இதில் பல நூற்றுக்கணக்கான கடல் தொழில் குடும்பங்கள் வீதி மறியல் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர்.
குழந்தையை விற்பனை செய்ய முயன்ற தாய்க்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பிறந்து 2 நாட்களேயான குழந்தையை 75,000 ரூபாவுக்கு விற்பனை செய்ய முயன்ற வழக்கில் குழந்தையின் தாயாருக்கு நீதிமன்றம் தீர்ப்பை அறிவித்துள்ளது. அதன்படி 46 அகவையுடைய 3 குழந்தைகளின் தாயான குறித்த பெண்ணுக்கு 7 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க இன்று இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். அத்துடன் சிறை தண்டனைக்கு மேலதிகமாக 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதுடன் அபராதம் செலுத்தப்படாவிட்டால் மேலும் 6 மாதங்கள் சிறை தண்டனையும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை குற்றம் சாட்டப்பட்டவர் செய்த குற்றம் முழு மனித இனத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் ஒரு மனிதாபிமானமற்ற செயல் என்றும் நீதிபதி குற்றம் சாட்டியுள்ளார். குறித்த தாயார் செய்த செயல் கடுமையானது மற்றும் வருந்தத்தக்கது என்றும் இதுபோன்ற குற்றங்களை இலகுவாக கருத முடியாது என்றும் இதுபோன்ற குற்றங்களுக்கு மென்மையான தண்டனைகளை வழங்குவது சாத்தியமில்லை என்றும் நீதிபதி சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள துமிந்த திசாநாயக்க நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். கல்கிஸ்ஸை நீதவான் நீதிமன்றத்திற்கு அவர் இவ்வாறு இன்று அழைத்து வரப்பட்டுள்ளார். வெள்ளவத்தையில் உள்ள சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் ஒரு பெண்ணிடம் தங்கமுலாம் பூசப்பட்ட T56 ரக துப்பாக்கி மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சமீபத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பிலான விரிவான விசாரணைகள் நடத்தப்பட்ட பின்னணியில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் துப்பாக்கி முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவுக்கு சொந்தமானது என்று கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் 66,000த்திற்கும் மேற்பட்டோர் தேர்தல் செலவுகளை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த 2025 உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்ட 75,500 வேட்பாளர்களில் 66,000த்திற்கும் மேற்பட்டோர் இதுவரை தங்கள் தேர்தல் செலவுகளை சமர்ப்பித்துள்ளனர். தேர்தல் ஆணையகத்தின் அதிகாரி ஒருவர் இதனை தெரிவித்துள்ளார். தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த தேர்தல் செலவு அறிக்கைகளின் சான்றளிக்கப்பட்ட பிரதிகளை 2025 ஜூன் 7 முதல் ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலும் பொதுமக்கள் பார்வையிட முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாடு தழுவிய ரீதியில் சுமார் 2,000 ஆவணங்கள் மட்டுமே பெறப்பட உள்ளன. இதன்படி கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களின் அறிக்கைகளை எதிர்பார்க்கப்படுவதாக தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். இனி சர்வதேச செய்திகள். 12 நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகள் அமெரிக்காவிற்குள் பிரவேசிப்பதை தடுக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். 12 நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகள் அமெரிக்காவிற்குள் பிரவேசிப்பதை தடுப்பதற்கான உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையொப்பமிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பை முன்னிட்டு இவ்வாறு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. இதன்படி ஆப்கானிஸ்தான், மியான்மர், சாட், கொங்கோ குடியரசு, எக்வட்டோரியல் கினியா, எரித்திரியா, ஹெய்டி, ஈரான், லிபியா, சோமாலியா, சூடான் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளின் பிரஜைகளுக்கே இவ்வாறு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கியூபா மற்றும் வெனிசுவேலா உட்பட்ட 7 நாடுகளின் பிரஜைகளுக்கு அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு கட்டுப்பாடுகளுடன் கூடிய தடை விதிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 9ஆம் நாள் முதல் இந்த தடை நடைமுறைக்கு வரும் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் இறுதிக்குள் உக்ரைனுக்கு 1,00,000 ட்ரோன்களை வழங்குவதாக பிரித்தானியா உறுதியளித்துள்ளது. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் முடிவடையும் நடப்பு நிதியாண்டின் இறுதிக்குள் உக்ரைனுக்கு 1,00,000 ட்ரோன்களை வழங்குவதாக பிரித்தானியா உறுதியளித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா போர் தற்போது ட்ரோன்களால் அடுத்த கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பிரித்தானியாவின் இந்த 1,00,000 ட்ரோன்கள் உக்ரைன் ட்ரோன் படையை வலுப்படுத்தும் என்றே நம்பப்படுகின்றது. ரஷ்ய அச்சுறுத்தல் உட்பட வளர்ந்து வரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள அதிக ஆபத்தான மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக வலுவான இராணுவத்தை கட்டமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பிரித்தானியாவில் எழுந்துள்ளது. உக்ரைனின் தீவிர மேற்கத்திய ஆதரவாளர்களில் ஒன்றான பிரித்தானியா ரஷ்ய படையெடுப்பிற்கு எதிரான உக்ரைனின் 3 ஆண்டுகளுக்கு மேலான போராட்டத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள திட்டமிட்டுள்ளது. அது மட்டுமின்றி ட்ரோன்களால் தற்போதைய போர் அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த நிலையில் உக்ரைனுக்கான 4.5 பில்லியன் பவுண்டுகள் இராணுவ ஆதரவின் ஒரு பகுதியாக 350 மில்லியன் பவுண்டுகள் மதிப்பிலான ட்ரோன்களை பிரித்தானியா உக்ரைனுக்கு அளிக்க முடிவு செய்துள்ளது. ஜெர்மனி இணைந்து நடத்தும் பிரசல்ஸில் நடைபெறும் 50 நாடுகள் பங்கேற்கும் உக்ரைன் பாதுகாப்பு தொடர்பு குழு கூட்டத்தில் பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹீலி இந்த அறிவிப்பை வெளியிடுவார்.
இந்த ஆண்டு மேலும் லட்சக்கணக்கான ட்ரோன்களை வழங்குவதன் மூலம் உக்ரைனுக்கான ஆதரவை பிரித்தானியா அதிகரித்துள்ளது என்று பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹீலி அறிக்கையொன்றில் குறிப்பிட்டுள்ளார். ட்ரோன் விநியோகம் மட்டுமன்றி கூடுதலாக ஜனவரி முதல் உக்ரைனுக்கு 1,40,000 பீரங்கி குண்டுகளை அனுப்புவது முடிவடைந்துள்ளதாகவும் இந்த ஆண்டு உக்ரைனிய துருப்புகளுக்கு பயிற்சி அளிக்க மேலும் 247 மில்லியன் பவுண்டுகளை செலவிடப் போவதாகவும் பிரித்தானியா தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.